இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு 4-in-1 சிஸ்டம் பிலிப்ஸ் மாடல் நம்பர் FWD39. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா டியூனர், டிஸ்க், ஆக்ஸ், டேப். ஃபர்ஸ்ட்ல வந்து டேப் போடணும்னா நம்ம வந்து ரெண்டுலேயும் கேசட்டை போட்டுட்டு இந்த டேப்பை ப்ரெஸ் பண்ணணும். இங்கே வந்து டேப்னு சொல்லி வந்துடும். கூட இருக்க டேப்பை ப்ரெஸ் பண்ணோம்னா 1, 2 மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இப்போ 2ல இருக்கு, இப்போ 1ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 1ல வச்சுட்டு இதுதான் ப்ளே. நான் ப்ளே பண்ணேன்னா ப்ளே ஆயிரும். திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து பாஸ். நான் இப்போ திருப்பி பண்ணேன், திருப்பி ப்ளே ஆகும். ஃபார்வர்டு இங்கே இருக்கு, இது ப்ளே. ரிவைண்ட் இங்கே இருக்கு, திருப்பி ப்ளே பண்றேன். அடுத்த சைடு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்றேன்னா திருப்பி டேப்பை ப்ரெஸ் பண்றேன், டேப் 2. ஸோ இதுக்குள்ள கேசட் இருக்கு, ப்ளே பண்றேன். ஃபார்வர்ட் பண்றேன். ரிவைண்ட். ஸோ இதுல வந்து சவுண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா குவாலிட்டி மாற்றலாம். அதாவது ஈக்குவலைசர்ல மாத்துற மாதிரி இதுல நிறைய குவாலிட்டி வருது. ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கிளாசிக், ஜாஸ் அந்த மாதிரி நிறைய மாறிட்டே இருக்கு. அப்புறம் வேற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம் அதெல்லாம் என்னன்னு தெரியல. டேப் 1, டேப் 2 ரெண்டும் சூப்பரா ஒர்க் ஆகுது. அடுத்த மோடுக்கு போயிடும். இது வந்து ஆக்ஸ் மோடு. இந்த பென்ட்ரைவ் டிவைஸை ஆக்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பாஸ் எடுத்து விடுறேன். ஸோ இது வந்து ஆக்ஸ். இப்போ டிஸ்க், அதாவது சிடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சிடி போட்டுக்கலாம், டிவிடி போட்டுக்கலாம். இங்க டிஸ்கை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிடும். இங்க ஓப்பன் காமிக்குது. ஸோ இதுல இங்க 2 தெரியுது. இங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, டிஸ்க் சேஞ்சுன்னு போட்டுருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஒரு சுத்தம். ஸோ இது வந்து அடுத்த டிஸ்க். இந்த மாதிரி நம்ம எந்த இதுலலாம் டிஸ்க் போடணுமோ அதில் டிஸ்கை போட்டுட்டு இப்போ 3லையுமே நான் டிஸ்க் போட்டிருக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்றேன். இப்போ 3வது சிடி ஓடுது. இங்க 3 காமிக்குது பாருங்க. இப்போ நான் 2 போடணும்னா இங்க 2 ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். 2 வந்து அந்த சேஞ்சிங்னு சொல்லி வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேஞ்சிங், அதாவது அந்த 2வது சிடி வந்து கரெக்டா அந்த பொசிஷன்ல வரும். வந்த அப்புறம் ரீடிங் வரும். இப்போ 2வது சிடி ரீட் ஆயிட்டு இருக்கு. ப்ளே. இப்போ 1வது சிடி வேணும்னா நம்ம டிஸ்க் 1 சேஞ்சிங் வரும், வந்துட்டு ரீடிங் வரும். ஸோ 3 சிடியும் இதில் ஒர்க் ஆகுது. ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது சிடி. இப்போ நமக்கு இதை வெளியே எடுக்கணும்னா பழையபடி ஓப்பன் க்ளோஸை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது. இது வரதுக்கு முன்னாடி நம்ம கையெடுத்து அங்கங்கே தள்ளிடக்கூடாது, நாசம் ஆகிடும். சிடியை வந்து நமக்கு எடுத்துட்டு திருப்பி போடணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா இதை டிஸ்க் சேஞ்சை ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ்.
க்ளோஸ் பண்ணோடனே ஏதாவது ஒன்று வந்து ரீட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம தேவைன்னா மாற்றிக்கலாம். இதில் வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து இது ஒரிஜினல் பாக்ஸ் கிடையாது, இது கென்வுட்டில் உள்ள பாக்ஸ். இது ஃபிலிப்ஸு, இந்த பாக்ஸ் ரெண்டும் கென்வுட். ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகுதுனால நான் இதை கரெக்டாக எடுத்து செட் பண்ணியிருக்கிறேன். இது கூட இந்த சிஸ்டத்துக்கு கூட இந்த பாக்ஸும் நமக்கு சேர்ந்து வரும். இதில் 4வது ஆப்ஷன் வந்து டியூனர். இதில் என்கிட்ட தந்தவங்க டியூனர் ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் தந்தாங்க. ஆனால் எனக்கு டியூனர் ஆப்ரேட் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. பட் டியூனர் ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்கள், டியூனரை ப்ரெஸ் பண்ணோன்னா எஃப்எம் 101 இருக்குது. நான் வால்யூம் கூட்டுறேன், ஆனால் எந்த இறைச்சல் ஒன்றுமே இல்லை. ஆண்டனா லைனும் கொடுத்து பார்த்தேன், வரல. மேபி ஒர்க் ஆகலாம், ஆனால் இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீடியம் வேவ் காமிக்கும், திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஃப்எம் காமிக்குது. டியூன் ஆகுது கரெக்டாக. இது பாருங்க, சர்ச்சிங், டியூன், ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் சவுண்ட் ஒன்றுமே வரல. இதோட ஃபினிஷிங் பாருங்கள். பேக் சைடு வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்ஸ் வந்து இதில் பின்னாடி இருக்குது. டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆண்டனா லைன் எல்லாமே பேக் சைடு தான் இருக்குது. இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட பிரைஸ் டீடைல்ஸ், இதோட அவைலபிலிட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா, இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய். வந்தனம் வந்த